ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஜாக் ஸ்டிச் தான். ஸோ இது நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வான்ஸ் லெவலில் எம்போஸ்டு ஒர்க் கொடுப்போம் இல்லையா. ஸோ எம்போஸ்டு ஒர்க் கொடுக்கும்போது அந்த த்ரெட்டை எம்போஸ்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம நார்மல் நீட்டில் ஸ்விங் த்ரெட்டில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மலாக ஸ்விங் த்ரெட்டில் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ 14 mm நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே நூலை எடுத்துட்டேன். ஸோ செயின் ஸ்டிச் கொஞ்சம் லாங்காக கொண்டு போகிறேன். கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போயிட்டு ஒரு குத்து மேலே எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். ஸோ அதுக்கு பேர் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ திருப்பியும் அகெயின் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அகெயின் மறுபடியும் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ அகெயின் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அகெயின் நீட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு இது ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சை தான் கொஞ்சம் லென்த்தாக பண்ணி போடுறோம். அதை லாக் பண்ணுறதுக்காக அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ செயின் ஸ்டிச்சே தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி லென்த்தாக ஒரு செயின் ஸ்டிச்சு, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக கொண்டு வரீங்க போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். புரிஞ்சாலுமே அதை கமெண்ட்டில் கிளியராக புரிஞ்சிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை ஸ்விங் த்ரெட்டில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு எம்போஸ்டு ஒர்க் கொடுக்க ஸ்டிச் பண்ணும்போது ஸ்விங் த்ரெட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விங் த்ரெட்லேயே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்றப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.